இன்றைய ஆன்மீக தகவல். குருவே துணை. குருவுடைய வழிகாட்டுதல் இல்லாமல், குருவினுடைய அனுகிரகம் இல்லாமல் நமக்கு எதுவுமே சித்திக்காது. சரி, குரு எல்லாமே குருவா? எல்லாம் குரு அல்ல. குரு முன் நம்முடைய மனமானது அவரோடு பேச வேண்டும். அப்படி நம்முடைய மனமானது யாரிடம் பேசுகின்றதோ அவர்தான் நம்முடைய குரு. குருவிடம் மனம் பேச வேண்டுமே தவிர பணம் பேசக்கூடாது. இதுதான் தாத்பரியம். இதனை நாம் முழுமையாக உணர்ந்து கொண்டு நம்முடைய குருவை தேட வேண்டும். குருவை தேடுபவர் யார் என்றால், குருவை தேடுபவர் இறைவனை தேடுபவன் ஆகின்றார். குருவை தேடி நல்ல குரு கிடைத்து விட்டால் அந்த குரு மூலமாக இறைவன் நமக்கு கிடைத்து விடுவார். சரி, குருவினுடைய தகுதியை சோதிப்பவர் யார்? குருவினுடைய தகுதியை சோதிப்பவன் துடுப்பில்லாத படகோட்டி. துடுப்பில்லாத ஒரு படகோட்டியால் கரை சேர முடியுமா? அதுபோலத்தான் குருவை நாம் சோதிக்கக்கூடாது. குரு நம்மை சோதிக்கலாம், குருவை நாம் சோதிக்கக்கூடாது. குருவை கண்டால் என்னவாக உருவாகிறோம் என்றால், குருவை கண்டவன் உருப்பெறத் தொடங்குகின்றான். குருவை ஏற்பவன் குருவினுடைய சீடனாகின்றான். ஒரு நல்ல சீடன் பிற்காலத்திலே நல்ல குருவாக பரிமளிப்பான். குரு முழுமையானவராக சாட்சி என்ன என்றால், குருவை முழுமையானவராக அறிய அவருடைய மெய்ஞானமே நமக்கு சாட்சியாக இருக்கும். குரு என்பவர் யாருக்காக? குரு என்பவர் மக்களுக்காக வந்த இறை தூதர். எல்லா குருமார்களுமே மக்களுக்கானவர்கள். மக்களுக்கான பூஜைகளை செய்கின்றார்கள். மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக தங்களுடைய பிரார்த்தனைகளை செய்து கொள்கின்றார்களே தவிர எந்த ஒரு குருவும் தனக்கான பிரார்த்தனை செய்வதில்லை. குருவிடம் என்ன கிடைக்கும் என்றால், குருவால் தான் திருவருள் கிடைக்கும். குருவருளின்றி திருவருள் இல்லை. குரு என்பவர் யார் என்றால், குரு என்பவர் நம்முடைய மெய்ஞானத்தினுடைய திறவுகோல். ஒருவன் ஆன்மீகத்திலே உச்ச நிலையை அடைய வேண்டும் என்றால் அவனை கைதூட்டி அழைத்து செல்பவர் குருதான். குருவினுடைய அனுகிரகம் இல்லாமல் ஆன்மீகத்திலே நம்முடைய பாதையானது செல்ல முடியாது. குருத்துவம் என்றால் என்ன என்றால், குருத்துவம் என்பது தனித்துவமானது. தனித்துவம் பெற்றது தான் குருத்துவம். குரு கடாட்சம் யாரிடம் சேர்க்கும் என்றால், குரு கடாட்சமானது நம்மை இறைவனிடம் சேர்க்கும். குரு என்பவர் நம்முடைய இகபர சுகங்கள் அனைத்தையும் தருபவர். இகத்திலே நாம் வாழ்கின்ற காலத்திலே நம்முடைய வாழ்வு செம்மையாவதற்கு குருமார்களுடைய அனுகிரகம் வேண்டும். அதேபோல் வாழ்ந்து முடித்த பின் இறைவனோடு கலக்கும் போது இறைவனுடைய பாதார விந்தத்தை சேருவதற்கு குரு கடாட்சம் இருந்தால்தான் நமக்கு கிடைக்கும். நல்ல குருவை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்றால், சுயநலம், ஆடம்பரம், பாரபட்சம் அற்ற எளிமை, இனிமை, தெய்வீகம், அமைதி, சாந்தம், நற்பண்பின் வடிவாக யார் இருக்கின்றாரோ அவர்தான் உண்மையான குரு. சரி, குருவாக ஆவதற்கு என்ன தகுதி, வயது உண்டா என்று கேட்டால், தெய்வீக தெளிவு இருந்தால் போதும். 5 வயதிலே நமக்கு தெய்வீக தெளிவு வந்து விட்டதென்றால் 5 வயதிலே குருவாக ஆகலாம். 16 வயதிலே தெளிவு வந்து விட்டதென்றால் 16 வயதிலே குருவாக ஆகலாம். தெளிவை பொறுத்துத்தான் குருவினுடைய நிலை இருக்கின்றது. குருவிலே ஆண் பெண் பேதம் உண்டா என்றால் நிச்சயமாக கிடையாது. தெய்வீக வழியிலே நாடவும் அறியாமை இருளை மறையச் செய்ய யார் வேண்டுமானாலும் குருவாக இருக்கலாம். குருவான ஸ்தானத்துக்கு வந்த பின் அவர்களுக்கு பேதம் கிடையாது. குருத்தன்மை என்பது என்ன என்றால், இறைத்தன்மை நிறைந்தவர்தான் குருத்தன்மை பெற்றவர். குருவால் தெய்வீகத்தை காட்ட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். அதற்கு நாம் சிஷ்யனாக நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடராக இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எத்தனையோ சீடர்கள். ஆனால் அத்தனை சீடர்களும் பெரிய அளவிலே பரிணமித்தார்களா என்றால் இல்லை. எல்லோருமே அவரவர்கள் தங்களுடைய பணிகளை செய்தார்கள், நல்ல சிஷ்யர்களாக இருந்தார்கள். ஆனால் விவேகானந்தர் மட்டும்தான் ராமகிருஷ்ணருடைய புகழை உலகுக்கு அறிய செய்தார். ராமகிருஷ்ணருடைய புகழை உலகறிய செய்தவர் விவேகானந்தர். ஆகவே குரு என்பவர் அப்படிப்பட்ட, சிஷ்யன் என்பவன் அப்படிப்பட்ட தகுதியை பெற்றவனாக இருக்க வேண்டும்.
குருவுக்கு தகுதி வேண்டுமா என்றால் கடவுளை காட்ட வேண்டும், உணர முடியாததை உணர்த்தும் போது உணர்ந்து கொள்ள வேண்டும், நீ உணரவும் தகுதி உள்ளவனாக ஆக வேண்டும். அதற்கு ஒரு நல்ல குருவினால் தான் முடியும். குரு ஞானம் எப்படிப்பட்டது என்றால் காலத்திலே உன்னை மீட்பது, காலம் கடந்தும் வாழ்வதும் மறைந்த பின்பும் வாழ வைக்க வல்லது குருவினுடைய கடாட்சம். குரு ஞானத்தை வெல்ல முடியுமா என்றால் குரு ஞானத்திலே நீ வெற்றி அடைந்தால் உன்னுடைய வெற்றி அந்த குருவினுடைய வெற்றியை பன்மடங்காக்கும், குருவினுடைய பெருமையை உலகுக்கு அறிய செய்யும் என்பதுதான் உண்மை. உண்மை குருவை பரிசோதித்து கொண்டே இருக்கலாமா என்றால் பரிசோதித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் யார் ஒருவன் பரிசோதிக்கின்றானோ அவன் பரிகாசத்துக்கு உரியவனாக இருப்பான், அதாவது முன்னேற முடியாது. குருவை நம்ப என்னுடைய மனம் மறுக்கின்றதே ஏன் என்று ஒரு சிலர் கேட்கின்றார்கள். முதலிலே நம்மை நாம் நம்ப வேண்டும், அதன் பிறகுதான் குருவின் மீது நம்பிக்கை வரும். குரு சேவை எதற்கு என்றால் குரு சேவை என்பது குருவுக்கு அல்ல, அவருக்குள்ளே இருக்கும் அருளுக்கும் மெய்ஞானத்திற்கும் நம்முடைய சேவை சமர்ப்பணமாகின்றது. குரு சேவையே இறை சேவை ஆகின்றது. குருவினுடைய ஆடையை வைத்து அவரை எடை போடலாமா என்றால் குரு என்பவர் ஆடை அணிகலன்களிலே இல்லை, பணிவும் பண்பும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கின்ற தெய்வீகம்தான் குரு. தெய்வீகத்துக்கு ஆடை அலங்காரம் என்பது தேவையில்லை. குருவுக்கு மற்றொரு பெயர் கூறுங்கள் என்பார்கள். குரு என்பவர் பாவ விமோசகராக இருக்கின்றார் என்பதுதான் குருவுக்கான மறுபெயர். குரு உருவம் எப்படிப்பட்டது என்றால் குரு என்பவர் மனித உருவிலே உயர்நிலையை அடைய உடையவர். ஒரு இறைவனுடைய போதகராக நமக்கு வந்து சாந்தமான தெய்வீகமே இறைநிலை என்று நமக்கு உபதேசிக்கின்ற குரு. குருவை நாம் தேடிச் செல்ல வேண்டுமா என்றால் இறை தேடல், இறைதாகம், இறைப்பசி இருந்தால்தான் குருவை நாம் தேட முடியும். ஆகவே அதற்கு முதலிலே இறைவனின் பால் பக்தி வேண்டும். இறைவனின் பால் பக்தி வந்துவிட்டால் குருவை நாம் தேடுவோம், அந்த குரு நமக்கு கிடைப்பார். குரு என்பவர் கடவுளா என்றால் உன்னுள் கடவுள் ஒளிந்திருக்கின்றார், குருவினுள் கடவுள் நிறைந்திருக்கின்றார். நமக்குள்ளே இருக்கின்ற கடவுளை நமக்கு தெரியப்படுத்துபவர் குருதான். ஒளிந்து கிடப்பதன் அர்த்தம் என்ன என்றால் எல்லாம் கடந்தவர் கடவுள். கடவுளை அறிந்தால் குருவை தேட மாட்டோம். உன்னுள் ஒளிந்தவனை தேடுவாய் நீ ஒளிர. அதாவது நல்ல குருவை தேடி பற்றி கொண்டு விட்டோம் என்றால் குருவானவர் நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை நமக்கு எடுத்து காட்டி விடுவார். அதன் பிறகு நாம் நமக்குள்ளே இறைவனை தேடலாம். குரு என்பவர் எதற்கு என்றால் குரு என்பவர் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள தெய்வீக தொடர்பை ஏற்படுத்துவதற்கு மாயை நிலையை விலக்கி மன இருளை அகற்றுபவர் ஆகின்றார். குருதான் கடவுளை அறிய செய்பவராக இருக்கின்றார். குருவினுடைய மகத்துவம் என்பது தான் அறிந்ததை பிறர் அறிய செய்வது. இதுதான் குரு நமக்கெல்லாம் செய்கின்ற மிகப்பெரிய சேவை. குருவை நாம் எவ்வாறு அறிய முடியும் என்றால் மெய்யை மெய்யால் அறிய வேண்டும். குருவை நாம் அறிய வேண்டும் என்றால் நாம் மெய்யாக இருக்க வேண்டும், அதாவது உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு உண்மையால் தான் இன்னொரு உண்மையை அறிந்து கொள்ள முடியும். குரு கடாட்சம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு கடாட்சம் பெற நல்ல பண்பும் தெய்வ பக்தியும் இருக்க வேண்டும். குரு பக்தி என்பது எப்படிப்பட்டது என்றால் குரு பக்தி என்பது குழந்தை தாய் மீது வைக்கும் அன்பு போன்றது. தாய்மை என்பது தெய்வத்தினுடைய பிறப்பிடமாக இருப்பது. குருவிடம் போக மனப்போராட்டம் இருக்கலாமா என்றால் முதலிலே குருவினை சரணடைய மனப்போராட்டம் மாண்டு போகும். அதாவது மனப்போராட்டம் துவங்கும் முன்பாகவே நாம் குருவிடம் சென்று சரணடைந்து விட வேண்டும். அவருடைய சரணாகதி என்பது அவரிடத்திலே நாம் சரணாகதி செய்வதால் நம்முடைய மனப்போராட்டமானது அற்றுவிடும். ஆகவே இந்த குரு என்பவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிக 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 முக்கியமானவராக இருக்கின்றார். எவன் ஒருவன் நல்ல குருவை அறிந்து தெளிந்து அவர் பின் செல்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாக அடுத்த பிறப்பு என்பது கிடையாது. பிறப்பில்லா பெருவாழ்வை நமக்கு பெற்று தருவது குருமார்களுடைய அணுக்கம் மட்டும்தான். ஆகவே நல்ல குருவை தேர்ந்தெடுப்போம். நாம் நம்முடைய மனதையும் நம்முடைய உடலையும் அவரோடு இணைத்து கொள்வோம். நம்முடைய மனமானது அவர் சொல்வதை கேட்க கேட்க நம்முடைய உடலானது இல்லாமல் போகும். அதாவது இந்த உலகமே நமதில்லை, உலகமே குருதான் என்ற ஒரு நிலை நமக்கு வரும்.
அப்படி வந்துவிட்டால், அந்த ஒரு நிலையை நாம் அடைந்து விட்டால் நமக்கு நிச்சயமாக அடுத்த பிறவி என்பது கிடையாது. ஆகவே குருமார்களை வணங்குவோம், குருமார்களை போற்றுவோம், குருவால் எல்லாம் பெறுவோம், குருவால் பிறப்பற்ற பெருநிலையை அடைவோம். நன்றி, வணக்கம்.